வணக்கம். உங்கள் சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம். இப்போது புதுதாக ஒரு சேனலுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு மனிதன் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு என்னென்ன தேவை, நோய் வந்த பிறகு அதை குணப்படுத்துவதற்கு என்னென்ன மருந்துகள் தேவை, நோய் வராமல் தடுப்பதற்கு என்னென்ன மருந்துகள், எல்லாம் இயற்கையான முறையிலேயே எளிமையான முறையிலேயே நம்ம அருகில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து, நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்ம குணமாக்கிக்கலாம். வந்த நோய்க்கும் சரி, நோய் வராமல் இருப்பதற்கும் சரி, இயற்கை நமக்கு எண்ணற்ற மூலிகைகள் நமக்கு அள்ளி கொடுத்துருக்கு. இது பொதுவாக ஒரு நோய்ங்கிறது நாம் உருவாக்கிக்கிறது தான். எந்த நோயும் தானாக வர்றதில்லை, நாமளாக உருவாக்கிக்கிறோம். அந்த காலத்தில் ஒரு ஒழுங்குமுறை இருந்தது, கூட்டு குடும்பமாக இருந்தது, பெரியவங்க இருந்தாங்க. வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், காலை மாலை 2 வேளை மலங்கழிக்கணும், தினமும் 2 வேளை, வாரம் 2 வேளை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், மாதம் 2 முறை திருமணமாகும் போகத்துக்காக ஒன்று, வருடத்துக்கு 2 முறை உடல் சுத்தம் பண்ணணும். இப்படி ஒரு முறையான ஒரு பழக்கம் வச்சுருந்தாங்க. ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க, காலையில் இஞ்சி கடும்பகல் சொக்கு மாலையில் கடுக்காய். இப்போது இது உடல் கழிவுகளை நீக்கி இந்த வாத பித்த கபம் ஒரே சீராக இயங்கிறதுக்கு இயற்கையான நம்ம கை வைத்தியம் மாதிரியே வாய் வழியாகவும் ஒரு எளிதான முறையில் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு உயர்ந்த மருத்துவ அடங்கியிருக்கு அதில். நோய் நம்ம அணுகாமல் இருக்கிறதுக்கு பொதுவாக ஒரு மனிதனுக்கு நோய்ங்கிறது 2 விஷயத்தில் வரும். மூலத்தில் மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, தலையில் கண்டத்தில் சளி இருக்கக்கூடாது. இப்போ இது 2மே சேர்ந்தாலே நோய் வரும். இது நமக்கு ஆரம்பத்தில் தெரியாது. கொஞ்ச நாள் மலச்சிக்கல் இருக்கிறவங்க கூட இருக்கட்டும் பார்க்கலாம், அது தள்ளிக்கிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் மருந்து எடுப்பாங்க. அப்புறம் ஒரு நிலையில் ஃபைல்ஸு ஒவ்வொரு நோயாக ஆரம்பிக்கும். ஒரு உறுப்பாக பாதிக்கும் போது தான் இதனுடைய சீரியஸ், அதனுடைய தன்மை தெரிய ஆரம்பிக்கும். சளியும் அப்படித்தான், நம்ம பிடிக்காமையே பார்த்துக்கணும். ஆரம்பத்தில் லேசாகிறதுன்னு கவனிக்காமல் விடக்கூடாது. பிற்காலத்தில் இது எலும்புரிக்கு நோயாக மாறிடும், எலும்பையே அரைக்கும், அந்த அளவுக்கு கொண்டு வந்துடும். இப்போது முதல் எதிரியே இந்த மலச்சிக்கலும் சளி பிடிக்காமல் இருக்கும். இதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு தான், நேரத்துக்கு சரியான உணவுகள் இல்லாது, அதோட உணவில் இருக்கக்கூடிய நஞ்சுகள். ஆரம்பத்தில் மண் அடுப்பில் மண் பானையில் வச்சாங்க. இந்த அகப்பை சொல்லக்கூடிய அந்த தேங்காய் ஓடு, அந்த சிரட்டையில் அகப்பை செய்து அதில் சமையல் பண்ணுவாங்க. இது அவங்கள அறியாமே ஆரோக்கியமாக வச்சுருந்தது, நோய் இல்லாமல் இருந்தாங்க. எப்போ ஒரு அலுமினி பாத்திரம்னு வந்ததோ, ஒரு மெட்டல் வந்ததோ, நோய் அப்போவே ஆரம்பமாயிடுது. அது இல்லாமல் ஒவ்வொரு காய்களையும் சரி, விதைகள்லையும் சரி, உணவுலையும் சரி, அது கெடாமல் இருக்கிறதுக்கான ஒரு கெமிக்கல் நஞ்சு தான். அப்போது பயிர் வைக்கணுன்னா கூட இயற்கையான உரங்களை போட்டு செய்திருந்தாங்க. தழை உரம், மணி உரம், குப்பைகள் போட்டிருந்தாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் ஃபெர்டிலைசர், யூரியா ஒரு மாதிரி உரங்களை போடுறதுனால இதுவும் நமக்கு உடம்பை பாதிக்குது. இது மாதிரி நஞ்சுங்களே சாப்பிட்டுன்னு வரதுனால இதிலிருந்து கொஞ்சம் தீர்வு ஒன்றும் நம்ம பார்க்கலாம். நோய்க்கான மருந்துகள் பார்க்கலாம், ஒரு மூலிகைக்கான குணங்களை பார்க்கலாம், அதோட நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கான கல்பங்களை நம்ம படிப்படியாக பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம இந்த யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான எளிமையான மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வரோம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.